ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்ட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தேங்காய் பால் தான் கொஞ்சம் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறேன். அதுக்கு மெயினாக தேவைப்படுறது தேங்காய் பால் மட்டும்தான். தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். புதினா 2 கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு கேரட், பட்டாணி அதெல்லாமே சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் பீன்ஸு சேர்க்கலை. இன்றைக்கி வெஜ் புலாவ் தான் செய்ய போகிறோம். வெஜ் புலாவ் குருமா தான் இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ வெங்காயம், அந்த புதினா இது எல்லாமே போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டில் தான் உப்பு சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சேர்க்கலை. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் சேர்க்க போகிறேன். எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். அதுவே ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோக்கு அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி நான் 1.5 கப் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் 2, 3 அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேஸ்ட்டை சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூனே சேர்த்துருக்கேன். அதுவே அதிகம்தான். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், புதினா, அந்த பட்டை எல்லாத்தையும் கூட அது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா வரும். ஏன்னா நம்ம தக்காளி போட்டிருக்கிறனால நல்லா தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது போனால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் திப்பு திப்பியாக இருந்தால் நமக்கு நல்லாவே இருக்காது. சாப்பிடும்போது ஒரு மாதிரி அதோட பச்சை வாசனை அப்படியே இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைன்னா இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணலை. உங்களுக்கு அது நல்லா வதங்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நான் அரிசியும் கழுவி எடுத்துட்டேன். ஏன்னா தேங்காய் பாலில் செய்கிறனால நான் தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல்லாமே தேங்காய் பாலில் தான் செய்ய போகிறோம். தேங்காய் பாலில் செய்கிறதுக்கும் தண்ணியில் செய்கிறதுக்கும் டேஸ்ட் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். 1.5 கப் அளவுக்கு தான் இன்றைக்கி நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் தேங்காய் பாலும் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் செஞ்சாலும் பரவாயில்ல, தேங்காய் பாலில் செஞ்சாலும் பரவாயில்ல. டேஸ்ட்டு சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் செய்யலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இப்போ நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா தக்காளியோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போயிட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வேகணும். வெந்தால் தான் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ வேகலைன்னா நல்லா இருக்காது. கடிக்கும்போது கொஞ்சம் அது நல்லா வேகாத மாதிரியே இருக்கும். அரை வேக்காட்டில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சால்ட்டு கூட சேர்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதை நல்லா கீழேருந்து அடியிலேருந்து அதை எடுத்து கிளறக்கூடாது. லைட்டாக மேலாட்டம் எடுத்து கிளறினாலே போதும். ஏன்னா அரிசி உடஞ்சிருச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நான் 3 டம்ளர் சேர்த்துருக்கேன். ஏன்னா 1.5 கப் அளவுக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். அரிசியில் எதுவுமே நான் தண்ணி இருத்துட்டேன். தண்ணி அதில் இல்லாதனால நான் கரெக்டான அளவுக்கு தான் நான் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கூட அதில் நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அரிசிலையுமே நல்லா இருத்துட்டனால நான் கரெக்டாக சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கிறதுனால ஃபைனல் லுக் எப்படி வருதுன்றதை பாருங்கள். சைட் பை சைடு எல்லாமே யூஸ் பண்ண திங்ஸ்லாம் எடுத்து அங்கங்கே வச்சுட்டு இருந்தேன். நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறனால 3 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறனால ஒரு விசில் விட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதிகமாக விசில் விட்டோம் அப்படின்றனால நான் 1/2 அன் ஹவரே அரிசி ஊற வச்சு எடுத்துட்டு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே அரிசி ஊற வச்சு எடுத்துட்டனால அது நல்லாவே ஊறி இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு விசில் விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டாலே போதும். அந்த விசில் போகிற வரைக்கும் அந்த
தம்மிலே வச்சுருக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்லா வெந்திருக்கும். 2-3 விசில் விட்டோம் அப்படின்னா பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது, குழஞ்சிரும் சாப்பிடும்போது. நான் ஃபர்ஸ்ட்டே வந்து இதுக்கு குருமாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெஜ் குருமா தான் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராகவே வந்திருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தம்மும் அடைச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருந்தது. ஒட்டாமல் வந்திருந்தது ரைஸ்லாம், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமையே வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபைனல் லுக் செம்மையாகவே இருந்திருந்தது. பாருங்கள், உங்களுக்கு உப்பு அந்த தேங்காய் பால் எல்லாமே கரெக்டாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த அரிசிக்கும் அந்த நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதுக்குமே டேஸ்ட்டு வைஸ் சூப்பராகவே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பார்த்திங்கன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லாவே வந்திருக்கு. நம்ம கரெக்டாக எல்லாமே சேர்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான அவுட்புட் கிடைக்கும். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் மார்க்கெட்லேருந்து. அதை மறந்து ஃப்ரிட்ஜிலே வச்சாச்சு. அதையும் எடுத்து கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு பூ அவ்வளோவெல்லாம் கட்ட தெரியாது, ஓரளவுக்கு கட்ட தெரியும். எங்கள் அக்கா நல்லா சூப்பராக கட்டுவாங்க. அவங்க கட்டும் போதே நல்லா குண்டாக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி, நீங்கள் பூ சூப்பராக கட்டுவீங்களா இல்லை சுமாராக கட்டுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வ்ளாக் இதோட முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.